ஸ்ரீ குருப்யோ நமஹ. இன்றைய இறையமுதத்திலே நாம் பார்க்க இருக்கும் ஸ்தோத்திரம் உடல் வலி, மனவலி, பசியையும் துன்பத்தையும் நீக்கி அருள் தரும் முருகப்பெருமானின் வேல் மாறலின் 5வது பாடலை பார்க்க இருக்கிறோம். வாருங்கள். ஓம் வேலும் மயிலும் சேவலும் துணை. ஓம் வேலும் மயிலும் சேவலும் துணை. ஓம் வேலும் மயிலும் சேவலும் துணை. ஓம் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை விருத்தமென உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே. ஓம் பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்து திற நிலத்தசைகள் புசிக்க அருள் நேரும். பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரைத்த திற நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும். பசித்தலகை முசித்தழுது முறைப்படுதல் ஒழித்த உணர் உரத்து திற நினத்தசைகள் புசிக்க அருள் நேரும். இதன் பொருள், பசியினால் துன்புற்று பேய்கள் அங்கங்களை விசைத்தும் விதிர்த்தும் முடக்கியும் உதறியும் புலம்பி உணவு வேண்டி அழுவதைத் தவிர்த்து அசுரர்களின் வளமிக்க இரத்தத்தையும் சதைகளையும் அவை உண்டு கலிக்குமாறு வேல் அருளும். ஒழித்த உணர் உலகப் பற்றுகளை ஒழித்து வேல் தாக்குதலின் வலிமையை போன்ற சக்தியால் அனைத்து தசைகளையும் நினங்களையும் போக்கி பசியையும் துன்பத்தையும் நீக்கி அருளை தருவது வேல். பொதுவாக பசித்தலகை, அதாவது பசித்த நிலையிலுள்ள பறவை முசித்தழுது முறைப்படுதல் போல மனதில் ஏற்படும் துன்பங்களையும் பசியையும் போக்கி வேலெனும் முருகனின் சக்தியால் நாம் அருளை பெற முடியும். வேல் ஒருவரின் பசி துக்கங்களை நீக்கி ஆன்ம ஞானத்தை தரும் வேல் வடிவிலுள்ள முருகப்பெருமானை அனுதினமும் வணங்குகிறேன் என்கிறார் இந்த பாடலில். இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவிலே பார்ப்போம். நன்றி, வணக்கம்.